Hey guys, welcome back to the channel. Power BI end-to-end project seriesல டிசைனிங் ஃபேஸில் இருக்கும். விஷுவல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம தீம் ரெடி பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ சீரீஸை கண்டினியூஸாக பாருங்கள். நீங்கள் ஒரு பவர் BI ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ சீரீஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டிசைனிங் ஃபேஸில் நம்ம எல்லா விஷுவல்ஸும் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம், எல்லா பேஜஸும் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது நம்ம இந்த ஒவ்வொரு பேஜுக்கும் பேக்ரவுண்ட் டிசைன் ரெடி பண்ண போகிறோம். அதை இம்போர்ட் பண்ணிவிட்டு விஷுவல்ஸ் எல்லாம் அலைன்மெண்ட்டில் கொண்டு வர போகிறோம். ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் டிசைன் பவர் பாயிண்டில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், ஐகான்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம அதை பவர் BI டெஸ்க்டாப்புக்கு இம்போர்ட் பண்ணி டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் பேக்ரவுண்ட் டிசைன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் டிசைனை பொறுத்தளவு நீங்கள் பவர் பாயிண்டில் பண்ணலாம் அல்லது ஃபிக்மா அப்படின்னு ஒரு டூல் இருக்குது, அந்த டூல் மூலமாகவும் பண்ணலாம். நான் இப்போது பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணி தான் பேக்ரவுண்ட் டிசைன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் க்ரியேட் பண்ண பேக்ரவுண்ட் தீமை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் நான் பேக்ரவுண்ட் தீம் க்ரியேட் பண்ணது. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் மெத்தடில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு உங்கள் ரிப்போர்ட்டுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அந்த லேஅவுட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபைனலாக யூஸ் பண்ண போகிறது இந்த லேஅவுட் தான். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா சேவஸ் கொடுத்து PNG ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து PNG ஃபார்மேட்டில் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அது ஒரு இமேஜாக நீங்கள் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து பேக்ரவுண்ட் டிசைனுக்கு இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு விஷுவலைசேஷனில் கேன்வாஸ் பேக்ரவுண்ட் இதில் வந்து ப்ரௌஸ் பண்ணிவிட்டு தீமில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பரன்சியை 0 ஆக்குறேன். ஓகே, ஸோ நமக்கு இங்கே பேக்ரவுண்ட் டிசைன் வந்துடுச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இந்த விஷுவல்ஸ் எல்லாம் அந்த பேக்ரவுண்ட் லேஅவுட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணணும். ஸோ அது எப்படின்றத பண்ணலாம். ஸோ நேம் வந்து நான் டிசைன்லேயே கொண்டு வந்துட்டேன், அதனால் நேமை நான் இங்கே ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லேஅவுட்டாக மாற்றிட்டேன். ஸோ நான் இங்கே வந்து இதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த விஷுவலை அலைன் பண்ணுறேன். ஹரிசாண்டல்லேருந்து வெர்டிக்கலுக்கு நான் தீமில் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த விஷுவலை நான் அலைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இதை இங்கே மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ப்ளஸ் இது இங்கே. ஓகே, ஸோ ஒவ்வொரு விஷுவலாக நம்ம அலைன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை வெர்டிக்கலாக மாற்றணும். அதுக்கு லேஅவுட்டில் நீங்கள் வந்துட்டு சிங்கிள் ரோன்றதை சிங்கிள் காலமாக மாற்றிடுங்க. மாற்றிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நீங்கள் அந்த லேஅவுட் வர மாதிரி. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை டிசேபிள் பண்ணணும். பேக்ரவுண்டுன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு அதை டிசேபிள் பண்ணிவிடுங்க. கார்ட்ஸ் பேக்ரவுண்டு எல்லாமே டிசேபிள் பண்ணிட்டு அதுக்கடுத்து பார்டரை டிசேபிள் பண்ணணும். ஓகே, பார்டரை டிசேபிள் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே அலைன் ஆகிடுச்சு. ஸோ மைனூட்டாக அலைன் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இந்த ஹைட்டு இதை கம்மி பண்ணிக்கலாம். உங்களால் மைனூட்டாக அலைன் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா ஜஸ்ட்டு மவுஸில் மூவ் பண்ணும்போது சம்டைம்ஸ் மைனூட்டாக அலைன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து இங்கே வந்து ப்ராப்பர்ட்டிஸில் வந்துட்டு உங்களுக்கு ஹைட் அண்ட் வித்து கொடுத்துருக்கோம், அதே மாதிரி பொசிஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இது வெர்டிக்கலில் கம்மி பண்ண மேலே மூவ் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை அலைன் பண்ணியாச்சு. அடுத்து இந்த 3 ஸ்லைசரையும் மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து அலைன் பண்ண போகிறோம். அதே மாதிரி கேலண்டரும் இங்கே தான் வரணும். ஸோ அதை இங்கே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது ஓகே, ஃபஸ்ட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதில் வேல்யூஸோட பாதி வேல்யூஸ் ஹைட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வேல்யூ சைஸை கம்மி பண்ணணும். செமி போல்டில் 21 கொடுத்துக்கோங்க. ஓகே,
நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கமா செப்பரேட்டர்லேயும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டடில் கொடுத்து நீங்கள் மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் அந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து டைம் பீயிங் இதை வந்து நன்னில் இருந்து ஆட்டோவுக்கு மாற்ற போகிறேன். ஸோ வேல்யூஸில் டோட்டல் சேல்ஸில் நன்னிலேருந்து ஆட்டோ, ஸோ தட் எனக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் அதுக்காக. ஓகே, இப்போ இதை அலைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிட்டர்னிங் கஸ்டமர்ஸ் அப்படின்றது வந்து லேபிள் வந்து ஹைட் ஆகிருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து இதர் நீங்கள் லேபிளை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களோட சைஸை கம்மி பண்ணிக்கலாம். பட் சைஸை கம்மி பண்ணால் எல்லாமே சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து லேபிளோட லென்த்தை மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன். ரிப்பீட் கஸ்டமர் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கேயும் ரிப்பீட்டுன்றதை ஷார்ட்டில் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் யூனிஃபார்மாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்கே முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணலான்னா ஆக்சஸ் பார் எனேபிள் பண்ணிக்கலாம். இதை வந்து ஹரிசாண்டல் பாட்டமுக்கு மாற்றிக்கோங்க. இதோட வித்து வந்து ஒரு 4 or 5. 4. ஓகே, இதெல்லாம் அப் டு யூ. நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி தான் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஓகே, இதை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்துட்டு இந்த லேபிளோட வேல்யூஸை பொறுத்து நீங்கள் இதோட வித்தை கம்மி பண்ணிக்கலாம், ஏன்னா நமக்கு இவ்வளோ தேவையில்லை. அதே மாதிரி இது ஓகே. நெக்ஸ்ட்டு டீமோட வேல்யூஸும் கம்மி தான். ஸோ தட் இங்கே மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கேலண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூஸை வந்து ரிலேட்டிவ் டேட்லேருந்து பிட்வீனுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு ஹெட்டர் எனேபிள் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் எனேபிள் இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் டிஸ்ட்ரிபியூட் ஹரிசாண்டலி கொடுத்துருங்க. ஓகே, ஸோ தட் ஸ்பேஸ் ஈவனாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் பார்டர்ஸ் ரெண்டுமே டிசேபிள் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம வேறு கலர்ஸ் கொடுக்க போகிறோம். பேக்ரவுண்டை டிசேபிள் பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு இங்கே தீம் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ பேக்ரவுண்ட் தென் பார்டர்ஸ், விஷுவல் பார்டர்ஸ். ஓகே, விஷுவல் பார்டர்ஸ் இப்படி ஒவ்வொன்றா கிளிக் பண்ணிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி இப்போ பேக்ரவுண்டை சர்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அடுத்த விஷுவலை கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்கும், அப்படியே எனேபிளில் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த விஷுவல்ஸ் இதோட பேக்ரவுண்டையும் டிசேபிள் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட் இது இதோட பேக்ரவுண்ட், இதோட பார்டர், அதாவது விஷுவல் பார்டர். ஓகே, இதை டிசேபிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இது ஓகே.
ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம அலைன் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது கலர் சேஞ்சஸ். ஓகே, ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.